ஒரு முறை ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசினேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, ஒரு சினிமா பாடல். ஆமாம் சார், சூப்பர் பாட்டு சார் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் கடைசி வரை யாருன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கானே, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. சார் இப்படிலாம் சிந்தித்தது இல்லை, பாட்டு நல்ல பாட்டு அப்படின்னாரு. நான் அப்புறம் சொன்னேன், அதான் கடைசியில் கொண்டு விட்டானே, அப்புறம் என்ன கடைசி வரை யாரோ? சார் ஆமாம் சார், இப்போதான் சார் சிந்திக்கிறேன், இன்னைக்கு தான் சார் சிந்திக்கிறேன். அதான் கடைசியில் கொண்டு விட்டானே, அதுக்கு மேலே மனுஷன் என்ன செய்ய முடியும்? அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஆட்டோ டிரைவர்கிட்ட, வீட்டில் ஒரு பயணம், அது 70-80 வருஷம் வீட்டு பயணம். அதில் நிறைய பேர் அம்மா அப்பா மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க. வீதி பயணம், அது வீட்டிலேருந்து பாடியை தூக்கி வீதியில் வைக்கிறதுக்கு மனைவி என்ன செய்கிறா, கம்பெனி கொடுக்குறா. அதுக்கப்புறம் மயான பயணம், மயான பயணத்துக்கு பையன் என்ன செய்கிறான், கொண்டு விடுறான். அது அரை மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு பயணம் இருக்கிற மாதிரி அந்த கண்ணதாசன் எழுதியிருக்கிறான். கடைசி வரை யாரோன்னா அந்த மயானத்தை குறிப்பிடல, மயானத்தோடு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கல, அதுக்கப்புறம் ஒரு பயணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த எண்ணத்தெல்லாம் எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்லிட்டு ஒரு காரியம் சொன்னேன். அந்த கண்ணதாசனுக்கு அந்த பயணத்துக்கு பேரும் தெரியல, இந்த 3 பயணத்துக்கு பேர் எழுதிட்டான். வீட்டு பயணம், வீதி பயணம், மயான பயணம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிரயாணத்துக்கு பேரும் தெரியல, கூட யார் இருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இது யார் எழுதி வச்சிருக்கிறா? ஒரு நாட்டை ஆண்ட ராஜா, இஸ்ரவேலை ஆண்ட ராஜா தாவீது, அவன் சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை சொன்னேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்போ அந்த மரண இருளின் அதுக்கு பேரே மரண இருளின் பள்ளத்தாக்கின் பயணம். அப்படி இருந்தாலும் அந்த ராஜா சொல்லி அவனுக்கு எத்தனையோ பிள்ளைங்க, எத்தனையோ மனைவிகள், அவங்கெல்லாம் கூட வருவாங்கன்னு சொல்ல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போது இந்த உலகத்தில் இயேசு நம்மை தேடி வந்து அவர் மரணம் அடைந்து மரண பயத்திலேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார். அந்த இயேசு மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும் மரண பயத்திலேருந்து. ஆகவே இந்த இயேசுவை விசுவாசிகள் சொல்லிட்டு இந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட சுவிசேஷத்தை சொன்னேன். இப்போ நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பாருங்கள், இப்போ சுவிசேஷ கூட்டம் போட்டாக்க பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் தான் வருவாங்க, கொஞ்சம் பேர் மற்றவங்க வருவாங்க. ஆனால் நடைமுறையில் நம்ம எத்தனையோ பேர்கிட்ட பழகிறோம். நம்ம எப்போவுமே சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இந்த மாதிரி ஒரு சினிமா பாடலோ இல்லை தத்துவ பாடல்களோ ஏதோ சொல்லி பைபிளை கொண்டு வந்து இயேசுவை நம்ம சொல்லுது, அதுதான் பர்பஸ். அதுக்கு தான் நிறைய நேரம் 12 மணி நேரம் வேலையில் போயிடுது. அப்போ எத்தனையோ பேரோட பேசுகிறோம், எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறோம்? அது ஒரு பெரிய கேள்வி. ஆகவே இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.